நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புக்கு பர்த்டே இப்ப வரும்ல, அப்ப நம்ம வாங்கலாம். நாங்க வேணாம்லாம் சொல்லவே மாட்டோம். இது அப்பாவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பா இது என் பர்த்டேக்கு போடுவாரு. அப்பு சொன்னதை கேட்டியா? இந்த ஜிப்பாவை நீ உன்னோட பர்த்டே அன்னைக்கு போட்டுக்கணுமா? அதுக்கு நான் புதுசா ஒன்று வாங்கிப்பேன். நீ வாங்கின இந்த ஜிப்பா அலமாரியில பத்திரமா அப்படியே தான் இருக்கும். உமாவும் பாலுவ கண்மூடித்தனமா நம்புறேன் தினேஷ் என்கிட்ட சொன்னான். பாலகோபாலன் ஹேமாவை பாக்குறான்றது உமாவுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா உமா அதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கலையா. அவ சரியான முட்டாளாயிட்டா போல இருக்கு. ஒரு ஆம்பளை ஹேமா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க போறானா அது எதுக்காக இருக்கும்னு புரிஞ்சுக்கிற தன்மை கூட அவளுக்கு சுத்தமா இல்லாம போச்சே. பாழா போன நம்பிக்கை. அவ அவனை சந்தேகப்படணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தியே பேசி உமா பாலுவோட நிம்மதியை கெடுக்கணும். அவன் பொறுமை இழந்து அங்கிருந்து எங்கேயாவது ஓடி போகணும். ஆண்டி, இதெல்லாம் நம்மளோட கனவு மட்டும்தான். எந்த காரணத்தை கொண்டும் உமா பாலுவை சந்தேகப்பட மாட்டா. தினேஷ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாதான் என்கிட்ட சொன்னான். உமா பாலுவை சந்தேகப்படாத வரைக்கும் இந்த விஷயத்துல நாம எதுவும் பண்ண முடியாது. பால்ல விஷத்தை ஒரே ஒரு டிராப் கலந்தா போதும் தீபன். ஒரு குடம் வேணும்னு இல்ல, ஒரே ஒரு சொட்டு விஷம் போதும். பாலுவும் உமாவும் கண்டிப்பா பிரிஞ்சே போய் ஆகணும். உமா பாலுவை ஒரே அடியா தூக்கி எறியணும். அந்த வேதனையில அவன் துடிச்சு போகணும். ஏதாவது ஒரு வழி நம்மளை தேடி வரும் பாரு. எனக்கு அவ பழைய உமாவா திரும்ப வேணும். டாக்டர் உமாமேஸ்வரி, என்னாச்சு? போன வாரம் கேஸை ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு அது நான் 2 கேஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 1, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாலுக்கு எதிராக கிரிமினல் கேஸ், அவன் உள்ள போயிடுவான். 2, ஃபேமிலி கோர்ட்ல கார்டியன் ஓபி. உனக்கு கவர்மெண்ட் வேலையும் இல்லை, உனக்கும் குழந்தைங்களுக்கும் பேக்கப்பும் இல்லை. அதனால 3 பேருக்கும் சேர்த்து 30,000 ரூபாய் பாலு மாசம் மாசம் பேங்க்ல போடணும். அது வாணி இன்னும் முடியல. பாலு தங்கியிருக்க வீடு வாசல் எல்லாம் குழந்தைங்க பேர்ல எழுதி வைக்கணும். குழந்தைங்க உன் கூட இருக்கிறதால அந்த வீடு உனக்கு தான் கிடைக்கும். வாணி, நான் தான் சொன்னேன்ல, நான் இப்ப எதுக்கு பரவாயில்ல, என்ன ஆனாலும் அடுத்த மண்டே நம்ம இதை ஃபைல் பண்ணிடலாம். இது அட்வொகேட் வாணியோட பெட்டிஷன். எந்த ஜட்ஜும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி கோர்ட்ல எப்பவும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. பாலு அந்தாலும் ஒரு வழி ஆயிடுவான். அது உமா, நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவன் எண்ணி கணக்கு சொல்லியே ஆகணும். நான் எதுக்கு இப்ப வந்தேன்னா கேஸை ஃபைல் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு தான். என்னது? ஃபைல் பண்ண வேணாமா? ஆமா. நீ நல்லா யோசிச்சுதான் இப்படி எல்லாம் பேசுறியா உமா? நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்றேன். திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு என்ன காரணம்? பாலு நிரபராதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உமா, அந்தாலும் எப்படி நிரபராதி ஆவா? கடந்த காலத்துல நீ அனுபவிச்ச மன கஷ்டத்துக்கும் டென்ஷனுக்குமான வேலையை அவன் கொடுத்தே ஆகணும். அதான் பாலுவும் அனுபவிச்சாருல. பாலு தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன பல தடவை தேடி வந்தாரு. அப்பெல்லாம் நான் தான் அவர் சொன்னதை கேட்கல. கடைசியில எல்லா உண்மையும் நானா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை யாரோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. நீ எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்ட. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, பாலு உனக்கு துரோகம் பண்ணதோ, உன்னை ஒரு பொண்ணாவே மதிக்காம இவ்வளோ கஷ்டப்படுத்துக்கோ. வாணி, நடந்த விஷயத்துல இருந்த உண்மைய இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு எல்லாமே என்னோடதுதான். இந்த உலகத்துல இருக்க முக்காவாசி பொண்ணுங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. தான் தப்பு பண்ணதா. ஆண்கள் அவங்களுக்காக உருவாக்குன சட்டத்திட்டங்கள் எல்லாம் தப்புக்கு காரணமும் பெண்கள் தான். நான் சொல்றது என் பர்சனல் விஷயம் மட்டும்தான். அப்படின்னா நீ கேஸை ஃபைல் பண்ணலையா? இல்ல. எனக்கு அப்பவே தெரியும் நீ திடமா முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல தடுமாறிட்டேன்னு. நீ தோத்துட்டு அவனுக்கு விட்டு கொடுக்குறியா உமா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு பொண்ணா நான் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தானே.
அந்த கடமை ஆம்பளைக்கும் இருக்குல்ல. பாலகோபால் அதை பத்தி யோசிச்சானா? அ, பாலு ரொம்ப இன்னசென்ட். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணனா அந்த ஆளோட மொத்த சொத்தும் உனக்கு தான் கிடைக்கும். பிள்ளைகளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியும். பாலுவா அந்த ஆள் போக்குல விட்டு தள்ளு. ப்ளீஸ் வாணி, நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. பாலு என்னோட புருஷன். ஓகே, இது ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில். அதுதான் இப்ப பாலு பண்ணிட்டு இருக்கா. அது உனக்கு புரியல, அவ்வளவுதான். வாணி, என்ன ஆனாலும் சரி, நான் கேஸ் ஃபைல் பண்றதா இல்ல. ஓகே, ராத்திரி எல்லாம் தூங்காம உனக்காக ரெடி பண்ண நோட்டீஸ், அஃபிடவிட், பெட்டிஷன் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ஃபீஸ் எல்லாம் நான் கொடுத்துடுறேன். உமா, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? ஃபீஸா? இப்போ பிரச்சனை அது இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இத்தனை வருஷம் டார்ச்சர் பண்ண பாலு தப்பிச்சு போயிடுவான். அதுதான் இப்ப பிரச்சனை. மகேஸ்வரி இப்போ எங்கம்மா போயிருக்கா? தெரியாது சார். போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. காலையில போயிட்டாங்க. ம். மகி, நீ இப்போ எங்கே போயிட்டு வர? மங்களம் வீடு வரைக்கும் போனேன். என்ன திடீர்னு அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? முன்னாடியெல்லாம் இப்படி விசாரிக்க மாட்டீங்களே. நீ தீபனை பார்த்தியா? பார்த்தேன். தீபன் எனக்கு பண்ணது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நம்பிக்கை துரோகம். 1-2 காசுல பல லட்சங்கள். அவன் கேட்டதும் அள்ளி கொடுத்தது நீங்க தானே. எனக்கு சந்தேகமா இருக்கு, நீயும் அவனோட சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளானை பண்ணிருக்கோன்னு. பாலுவை தானே நீ டார்கெட் பண்ற? ஆமா, என்னோட டார்கெட் அவன் மட்டும்தான், பாலகோபால். அவன் என்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில வந்து சேர்ந்தானோ அப்ப ஆரம்பிச்சது இந்த வீட்டோட நாசம். அதுக்கு காரணமா இருந்தது பாலு கிடையாது, தீபனும் நீயும் சேர்ந்து பண்ண சதிதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். கைவிட்டு போன மங்களம் வீட்டு பெருமையை காப்பாத்துறதுக்கு உமாவை என்கிட்ட கூட்டிட்டு வர தீபனோட உதவி எனக்கு தேவைப்பட்டது. இந்த விஷயத்துல நீங்க தடங்கல் பண்ணாம ஒதுங்கி இருந்தாலே போதும். சைமன், உன்னைங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த டர்னிங் முடிஞ்சதும் அந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்கும், செயின்டோட சர்ச். எனக்கு அந்த இடம் தெரியும். நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு போவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இந்த இடத்துல நான் உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கிருந்து 2 வீடு தள்ளி ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப புத்திசாலி. அவளுக்கு கூட பின்றதுதான் வேலை. அவளுக்கு மெடிசன்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவளை பாத்தியா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு உன்னோட லைஃப்? பாலு என்ன சொல்றான்? என்ன சொல்றது, ஒரே வீட்டுல நாங்க ஒண்ணா இருக்கோம், அவ்வளவுதான். குழந்தைங்களோட இருக்கோம். சின்ன சின்ன சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே. உமா, நீ என்ன இப்படி சொல்ற? ஆமா சைமன், பாலு என்னை என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவைதானே. பாலு உன்னை புரிஞ்சுக்குவான், நம்பிக்கையோட சொல்றேன். உன்னை அப்படியெல்லாம் ஒரே அடியா அவாய்ட் பண்ண அவனால முடியாது. நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். பாலு திரும்ப என்கிட்ட கண்டிப்பா வருவாரு. உமா, நீ புத்திசாலித்தனமா ரொம்பவே பொறுமையா செயல்பட்டாகணும். பாலு மனசுல இருக்கிற அந்த கோபத்தையும் பகையும் இல்லாம பண்ணிடு. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அதுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்க நான் தயார். தப்பெல்லாம் செஞ்சது நான் தானே. இது சரியா தப்பான்ற பிரச்சனை இல்ல. பாலு மறுபடியும் வந்து உன்னை நேசிச்சு ஆகணும், அவ்வளவுதான். ஆமா, பழைய பாலு எனக்கு திரும்ப கிடைக்கணும். உன்னோட பழைய பாலுவா அவன் கண்டிப்பா வருவான். செயின்டோட சர்ச்சில் மெழுகேத்தி வேண்டினது யாருக்காக? உனக்காகவும் பாலுக்காகவும் தான். அவருக்காக எத்தனை வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அவருக்கு என் மேல இருக்கிற கோவம் மொத்தமா மாறியே ஆகணும். உண்மை ஓ சைடில் தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி என்ன பண்ணுவாளோ அதை தான் நீயும் செஞ்சிருக்க. அவனும் எல்லை மீறி ஒன்றும் பண்ணல. அப்படி பார்த்தா யார் மேலேயும் தப்பில்லை. என்ன சைமன், எதுக்கு திடீர்னு கூப்பிட்ட? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன. நீ என்ன மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டியா? டேய், இது என்னோட விஷயத்துக்காக. உனக்கு என்ன விஷயம்? இருக்குடா. நீ என்ன விஷயம்னு சொல்றா? நான்சியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோட 12 வருஷம் ஆக போகுது. ஓ ரியலி?
உன் வெட்டிங் நேத்து தான் நடந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு சர்ச்சில் 1 hour நின்று இருக்க. ஆ, நீ அவ்வளோ நேரம் தானே நின்ன? டேய், அன்னைக்கு சர்ச்சில் இருந்த ஃபாதர் கேட்டாரு, சைமா இங்க நிக்கிற சாக்கோவும் அண்ணம்மாவோட பொண்ணு நான்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இங்க பாரு மச்சான் பாலு, அன்னைக்கு மட்டும் நான் சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா தப்பிச்சேன். நமக்கு இதுக்கெல்லாம் தேவையே இருந்திருக்காது. போடா, நான்சிக்கு என்னடா குறை? ஏய், நான்சிக்கு எந்த குறையும் இல்லை. அவ அப்பன் சாக்கோ இருக்கான்ல, பெரிய ஆளு. நீ பார்க்க தானே போற? ஆ சரி, விஷயத்துக்கு வரேன். அடுத்த சண்டே நீயும் உமாவும் எங்க வீட்டுக்கு வரணும். அது 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 எப்படா முடியும்? உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. உமாவை கூட்டிட்டு வர என்னால முடியாது. பாலு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான்டா. நான் அப்படி நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணல. ஆனா நீயும் உமாவும் வந்தே ஆகணும். அதான் நடக்காதுன்னு நான் சொல்றேன்ல. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்றது? டேய் சைமா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? வேற என்ன பண்றது? டேய், எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இல்லை. சரக்கு அடிச்சாலும் சினிமா போனாலும் நான்சி கூட இருப்பா. எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான். நீ வரலன்னா நான்சியும் கஷ்டப்படுவாடா. அதான். சரி, நான் கண்டிப்பா வரேன். அப்போ மற்றவங்க முன்னாடி அதை ஒரு டிஸ்கஷனாக மாற்றணுமா? ஓ, அன்னைக்கு உமாக்கு வேற ஒரு டெலிவரி கேஸ் இருக்கு. ஏதோ சர்ஜரின்னு நினைக்கிறேன். உமா பேசும்போது கேட்டேன். டே பாலு, சுத்து போட்டாலும் உனக்கெல்லாம் பொய் சொல்ல வராதுடா. டேய், அந்த ஹாஸ்பிட்டலில் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எந்த சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. இல்ல, இப்ப நான் போய் கேட்டா கூட உமா வருவாளான்னு தெரியல. டேய், நீ சும்மா கூப்பிட்டு பாரு. உன்னோட வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கேரண்டியா சொல்ல முடியல. நான் அவளை கூட்டிட்டு வர மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். கேரண்டி தந்தாகணும் பாலு. நான் தான் சொன்னல, நீ இல்லைனா இந்த செலிப்ரேஷன் இல்லை. நான்சி அவளோட ஃபேமிலி மட்டும்தான் கூப்பிட்டுருக்கா. நீ அவ மனசை காயப்படுத்தாத. ஓகே? என்னடா யோசிக்கிற? கைய குடுறா. அப்படி போடு. நீ வரணும். சரி, நாங்க வரோம். இன்னைக்கு சைமன் நான்சியோட வெட்டிங் ஆனிவர்சரி. அங்க போறதுக்கு அதுக்குள்ளேயும் ரெடி ஆயிட்ட போல. நீ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்ததா சைமன் தான் சொன்னாரு. என்னையும் கூப்பிட்டுருக்காரு. ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நீயும் சைமனும் சேர்ந்து போட்ட பிளான் தானே இது? யாரோட ஐடியா அது? நீயா இல்ல சைமனா? நீ தேவையில்லாம ஏதேதோ யோசிக்கிற. நான் விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் நினைச்சதே இல்ல. இன்னும் எதுக்காக அங்க போக இவ்வளவு அவசரப்படுற? எந்த அவசரமும் இல்ல. ஃபங்க்ஷன் இருக்குன்னு உனக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, வெட்டிங் ஆனிவர்சரி மட்டும் இல்ல, எந்த இடத்துக்கும் உன் கூட வர நான் விருப்பப்படல. வேண்டாம், நான் அங்க உன் கூட வரல. நீ தனியா போயிட்டு வா. அதுதான் உன் விருப்பம்னா அப்படியே பண்ணு. வாழ்க்கையில எப்பவும் நான் தனி ஆளுதான். பாலு, நீ தான் அப்படி முடிவு பண்ணிருக்க தனியா இருக்கணும்னு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் ரெடி ஆகவா இல்ல நீ தனியா தான் போவியா? ஆமா, நான் இப்ப தனியா தான் போறேன். எனக்கு வரணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆனா சைமன் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு தானே. அவரோட ஃபங்க்ஷனுக்கு நாம 2 பேரும் போகாம இருந்தா அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? அவர் மனசு கஷ்டப்படும்ல. நான் இப்ப என்னதான் பண்ணணும்? நாம ஒன்னா சேர்ந்து போகலாம். இந்த விஷயத்துல முடிவெடுக்க ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? சரி, சேர்ந்தே போலாம். அப்புறம் நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஜிப்பாவை போட்டுட்டு வா. அது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். அம்மா, வாங்க. நீங்க 2 பேரும் சைமன் அங்கிள் வீட்டுக்கு போறீங்களா? நாங்களும் வரோம். அப்படின்னா நாங்களும் வரோம். வேண்டாமோ, அப்பா அம்மாவும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். என்னம்மா இது? நாங்களும் வரோமே. அங்க நிறைய பலூன்ஸ்லாம் இருக்கும்ல, பலூன்லாம் தட்டி விளையாட ஆசையா இருக்கு. ஆமாமா, அங்க விதவிதமா ஐஸ்கிரீம்லாம் வச்சிருப்பாங்க. அப்பா, எங்களையும் கூட்டிட்டு போங்கப்பா. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானப்பா சைமன் அங்கிள். அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாம்ல. திரும்பி வரும்போது பார்க்குக்கு போலாம். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் பார்க்குக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆமா, பார்க்ல புது ரைட்லாம் வந்திருக்கு. என் கிளாஸ்ல ரூபி சொன்னா.
எங்களையும் அங்க கூட்டு போங்கம்மா. என் பேரனுக்கும் சரி என் பேத்திக்கும் சரி 2 பேருக்கும் இந்த பாட்டி மேல பாசமே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு பாட்டி மேல பாசமே இல்லைன்னு யாரு சொன்னாங்க? நீங்க தான் எங்களோட செல்ல பாட்டி. அப்ப நீங்க 2 பேரும் போயிட்டா பாட்டிக்கு பயமா இருக்குமே. அப்ப பாட்டி தனியா இருப்பல்ல? இருந்தாலும் நாங்க சீக்கிரம் வந்துருவோம் பாட்டி. நான் நல்லதா ஒரு கதை சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா நான் கடோத்கஜன் கதைய சொல்றேன். கடோத்கஜனா? பீமனோட பையன். அவனுக்கு பீமனோட சக்தியா உண்டு. நீங்க 2 பேரும் என்ன தனியா விட்டுட்டு போகாம இங்கே இருந்தா கதையும் உண்டு, அம்மா வரும்போது ஐஸ்கிரீமும் கிடைக்கும். உமா, திரும்பி வரும்போது பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா என்ன? பசங்களா வாங்க. அம்மா எனக்கு பேப்பர் கோன் போதும்மா. எனக்கு சாக்கோபார். வாங்கிட்டு வருவாங்க, வாங்க வாங்க. கடோத்கஜன் அவ்வளவு பெரிய பலசாலியா? கடோத்கஜன் யார் தெரியும்ல? பீமனோட பையன், பெரிய பலசாலி. பாலு, நான் வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு வா. என்னங்க, இந்தாங்க டீ. நான்சி, சர்ச்சில் ரொம்ப தீவிரமா ப்ரே பண்ணிட்டு இருந்த. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல நம்ம 2 பேருக்கும். வருஷங்கள் வேகமா கடந்து போகுது. எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு இல்லங்க? நான்சி, உனக்கு கவலையா இருக்கா? கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, சொத்து பத்து, வசதிகள். ஆனா எப்போ இத பத்தி பேசதான் டைம் இருக்கு. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுள் நமக்கு தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு குழந்தைங்க கொடுக்கல. அதையும் மீறி நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். குழந்தைங்க நமக்கு இல்லைனாலும் கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, அது போதும். இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம 2 குழந்தைங்களுக்காக ஒரு விஷயம் செய்வோம். ஆமா நான்சி, அப்பா அம்மா எல்லா வசதிகளும் இருந்தும் கூட சந்தோஷமே இல்லாம வாழ்ற 2 குழந்தைங்க. பாலுக்கும் உமாவுக்கும் இருக்கிற சண்டையை எப்படியாவது தீர்த்து வச்சாகணும். அப்படியாவது அந்த 2 குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். கடவுள் அதை பாப்பாரு. அதை நினைச்சு நானும் தான் வருத்தப்படுறேன். இவ்ளோ படிச்சும் டாக்டர் வேலையில இருந்தும் கூட பாலுவும் உமாவும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அதுவும் சரிதான். அதுக்கு தான் சொல்றேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ்ன்ற முடிவுல இருந்து பின்வாங்கிட்டு உமா திரும்பவும் வந்துட்டா. அப்புறம் எதுக்காக பாலு உமாவை அவாய்ட் பண்றாரு? சில சமயம் எனக்கே தோணும், கேட்டதுல உண்மையா இருக்குமோன்னு. என்னது? பாலுவுக்கும் ஹேமாவுக்கான உறவு. கண்டிப்பா இல்ல. பாலுக்கு உமாவை தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்ல. இனிமே அவன் வாழ்க்கையில அப்படி நடக்கும் நடக்காது. பின்ன எதுக்காக பாலு ஹேமாவை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காரு? அந்த ஹேமாக்காக தானே தன்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறாரு. நானும் அதை பத்தி பல சமயம் யோசிச்சிருக்கேன், ஏன் இப்படி பண்றான்னு. அதுக்கு ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒரு அப்பா அம்மாக்கு பிறக்கிற பிள்ளைங்களை விட தீவிரமான விஷயம் அது. உமா அதை ஒத்துக்கிட்டு அவனை நேசிக்க திரும்ப வந்துட்டா. உமா சரியா தான் பண்ணியிருக்கா. அவளுக்காக, அந்த குழந்தைங்களுக்காக நாம அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நானா? ஆமா, நீ தான் பேசணும். நீ நினைச்சா நடக்கும். நான் ட்ரை பண்றேன். ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக பல சமயம் பல விஷயங்களை இழக்க வேண்டியதா இருக்கும். ஆனா பாலு ஹேமாவை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதே தப்பான விஷயம் தானே? நான்சி, நிலவரத்தை சொல்லிட்டல. முடிஞ்சா பாலும் உமாவும் வரும்போது நீ ஹேமாவை பத்தின பேச்சா மேக்சிமம் அவாய்ட் பண்ணு. சரி. அது பாலு மனசை காயப்படுத்தும். ஆனா இதுல காயப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பாலுவும் உமாவை எதுக்காக இன்வைட் பண்ணிருக்கோம்? அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள சேர்த்து வைக்கதான். அந்த நினைப்போட தான் நீ அவங்க கிட்ட பேசணும். சரி. அப்படி நடந்தா சந்தோஷம். தன்னோட இறகால அவன் உன்னை பாதுகாப்பான். அவனோட சிறகு கடியில நீ சரணடைஞ்சா மட்டும் போதும். பைபிள் வசனம் அத்தியாயம் 9. உமாக்காக உலகத்தோட ஆரம்ப கட்டத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள். அவங்க சேருவாங்க நான்சி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை பார்த்த முதல் நாளே. என்னாச்சு, அந்த பாட்டு பிடிக்கலையா? பாட்டு அப்ப வேற பாட்டு வைக்கிறேன். உமா, நீ தயவு செஞ்சு பேசாம வரியா? என்னால ஒழுங்கா கார் ஓட்ட முடியல.
நான் இந்த சீட்ல உட்கார்ந்தப்பவே கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. பக்கத்துல உட்காந்து கார்ல டிராவல் பண்ணாலும் நீ என் மனசுல இருந்து ரொம்ப தூரத்துல தான் இருக்க. தெரியும். ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற பாலு? இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு தப்பு கணக்கு போடாத. தப்பு கணக்கெல்லாம் இல்ல, எல்லாமே எதேச்சியா நடந்த விஷயம் தானே. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. நான் சொன்னதுனால சைமன் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இன்வைட் பண்ணல. பாலு, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நான்சி, ஃபுட் எல்லாம் ரெடி தானே? ரெடியா இருக்கு. நான்சி, மத்தவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துல பாலு உமாவும் வந்துருவாங்க. நான் அவங்க கிட்ட சொன்ன டைம் 1 மணி நேரம் முன்னாடியே வரதுக்கு தான். பாருங்க, நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த டைம்ல நம்ம பர்சனலா அவங்க கிட்ட பேசிக்கலாம். அம்மாடி, நீங்க இப்ப யாருக்காக வெயிட் பண்றீங்க? அப்பாக்காகனா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்பாவும் அதோட என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்றேன், பாலுவும் உமாவும். ஓ, அந்த பசங்க கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லனா நான் பெரும்பால அடிப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா, இத நான்சியும் நானும் டீல் பண்ணிக்கிறோம். என்னாச்சு உங்களோட எக் கிரேவி? அதான் ஆர்டர் பண்ணியாச்சுல. அத்தைக்கு ஆசை அவங்க கையால எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு. என்னோட எக் கிரேவிய தோக்கடிக்க எந்த டிஷ்ஷையும் கேட்டரிங்காரங்க கொண்டு வர மாட்டாங்க. என்னோட எக் கிரேவியும் 2 ஆப்பமும் தான் உங்க அப்பாவோட ஃபேவரட். அப்ப அது மட்டும் தானா? இல்லம்மா, சாப்பிட்டு முடிச்சதும் அவருக்கு 2 பெக் அடிக்கணும். இங்க பாருப்பா, உங்க அப்பாக்கு பிடிச்சது இருக்குல்ல. என்ன கேள்வி மாதிரி? அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. பாலு டே, ஹாப்பி ஆனிவர்சரி டே. தேங்க் யூ மேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வா, உள்ள வா. வாங்க. அம்மா, இவங்களும் உங்களுக்கு தெரியும்ல? பின்ன நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களாமா? இங்க நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் முன்னாடி வராம இருக்க முடியுமா? பாலு, நீ அப்பாவை பார்த்தது இல்லல? அம்மாவை ஒரு வாட்டி பார்த்திருப்ப. ஆமா. அட, அப்படியே நிக்காம வா, உக்காரு உக்காரு. உமா, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய், அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகும். நான்சியோட பிரதர் வர வந்துட்டு இருக்காரு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அப்புவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுதுல்ல. அப்புறம் குழந்தைங்க விஷயத்த நம்ம எப்பவும் கவனமா பாத்துக்கணும். பாலுவும் உமாவும் அதிர்ஷ்டமானவங்க. அந்த அளவுக்கு அழகான 2 தங்க கண்கள் கிடைச்சிருக்கு. உமா திரும்பி வந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல? ஆமா நான்சி, அவங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் தானே நமக்கு தேவை. மத்த எல்லா விஷயத்தையும் விட அதுதானே ஸ்பெஷல். அம்மாடி, இந்த இங்கே கொடுங்க அத்தை. தேங்க்யூ. என் சார்பா ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீங்க 2 பேரும் வந்ததுல இருந்து பேசிக்காம இருக்கீங்க? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
பாலுவுக்கும் உங்களை மாதிரியே நல்ல மனசுதான். நீ திரும்ப வந்ததும் எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்கிட்டார்ல. டேய் மூஞ்ச ஏன்டா உருன்னு வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? நடந்த விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? பாலு சொல்றது எல்லாம் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாங்க இப்ப ரொம்ப அன்பா சந்தோஷமா தான் இருக்கோம். உமா, நீ பாலு மேல உயிரிய வச்சிருக்கல்ல, அத பாலு புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு இப்ப தோணுது. என்ன சொன்னது சரிதானே? மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க. வந்துட்டேன். வா. என்னப்பா லேட் பண்ணிட்டீங்க? அம்மா கூட முன்னாடியே வந்திருக்கலாம்ல. ஓ, அப்படியெல்லாம் ஓடி வர முடியுமாப்பா? 10-20 கடை இருக்குல்ல, எல்லாத்தையும் நான் தானே போய் பார்க்க வேண்டியிருக்கு. சரி வாங்க. அப்பா, இவனை தெரியுமா? இவன் தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் பாலகோபால். ஹலோ அப்பா. ஓ, தெரிஞ்சிருச்சு. இப்பதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சது. கள்ளக்காதல் கேஸ்ல மாட்டின டாக்டர் தானே இவரு? எந்த பக்கம் திரும்பினாலும் நியூஸ்ல நீ தானப்பா இருந்த. அப்போ என்ன இப்படி பேசுறீங்க? நீ சும்மா இரு சைமன். இவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சு? அப்பா, அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓஹோ, என்ன சைமா இது? இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆளுகளை அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நாங்க இங்க சைமன் இன்வைட் பண்ணதுனால தான் வந்திருக்கோம். எல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஆளுகளை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. எதுக்குடா இவனால? அப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. என்ன நிறுத்த சொல்ற? இவனால வீட்டுக்குள்ள விடக்கூடாதுடா. இவனோட கேரக்டர் எப்ப மாறும்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நான் மட்டும் பேசல, இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவனை பத்தி மட்டமா பேசுறாங்க. ஷட் அப். மத்தவங்க மனசை இப்படி பேசி அவங்கள காயப்படுத்துறது ஒரு நோய் தெரியுமா? இது மனநோய். முதல்ல இதுக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. பாலு 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 டே பாலு பாலு நில்றா ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா பாலு ப்ளீஸ். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம். உமா, அது உமா. ஐயோ உமா, நில்லு. நான் சொல்றத கேளு உமா. டே பாலு, உமா அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா? பாலு, டே பாலு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. பாலு போகாத ப்ளீஸ். பாலு பாலு பாலு. ச்சே. நீயும் சைமனும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணீங்க. இதுல சைமனோட ரோல் என்ன? இதோட முடிஞ்சதா இல்ல? பாலு, நீ என்ன சொல்ற? எனக்கு சுத்தமா புரியல. வேணும்னு நடிக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியாது. என்ன அசிங்கப்படுத்த நீங்க போட்ட திட்டம் தானே இது? ஆமா, அதுதான் என்னோட வேலை. நீ இதுக்கு மேலேயும் செய்வ. உன் கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை மறந்துடாத. ஆமா, நானும் சைமனும் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணோம். போதுமா பாலு? அது ஏன்னா
அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. நான் சொன்ன உடனே அப்படியே செஞ்சிருவாரு பாரு. அப்படி நான் சொன்னா சைமன் அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கிறதுக்காக உடனே வரணுங்கிற அவசியம் இல்லையே. நான் ஒன்றும் உடனே எல்லாம் வரல. எனக்கு அங்க வந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அவங்க தான் அப்படி பேசினாங்கன்னா பதிலுக்கு எதுக்கு நீ பேசின? அதான் பிரச்சனை பெருசாகிறதுக்கு காரணமே. பாலு, கண்ணை மூடிக்கிட்டே இருட்டா இருக்குன்னு சொல்லாத. எந்த ஒரு பொண்டாட்டியும் அதை தான் செய்வா. அதை தான் நானும் செஞ்சேன். ஓ, பொண்டாட்டி ஆயிட்டியா? அங்க அத்தனை பேர் முன்னாடி வச்சு அப்படி பேசினப்ப அவமானப்பட்டு அவங்க சொல்றதெல்லாம் சரிதான்னு தலையை குனிஞ்சுக்கிட்டு பேசாம வெளியே வர சொல்றியா? அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நான் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவேன். சுயமரியாதை இருக்கிற யாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஓ, மங்களம் வீட்டு மகேஸ்வரியோட பொண்ணு ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல? ஆமா, வரட்டு கௌரவத்தையும் அவமானத்தையும் மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது அவ்வளவு ஒண்ணு நல்ல விஷயம் இல்ல. மானக்கேடு, வரட்டு கௌரவம், இதெல்லாம் செஞ்சது யாரு? நானா? என்ன பதிலே காணோம்? மங்களம் வீட்டு ஆளுங்க கொடுத்ததுதான் இந்த 2 பட்டமும். கண்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு கீழ்த்தரமான முறையில அவமானப்படுத்துறது, அதான உன் குடும்பத்தோட பாரம்பரியமே. நீ கார்ல ஏறும்போதே நினைச்ச ஏதாவது ஒண்ணு செய்ய போறேன்னு. எப்படியோ உன்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல, நானும் அவமானப்பட்டேன். பாலு ப்ளீஸ். ஏண்டி என்னை இப்படி நோகடிக்கிற? ஏன் இப்படி கொல்லாம கொள்ற? நான் எக்கேடு கெட்டு போறேன்னு விட்டுற. பாலு, நீ ரொம்பவே குழம்பி போயிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீயா ஏதாவது ஒன்று யோசிச்சு தப்பா முடிவு பண்ணிக்கிட்டு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நடக்கிறத மட்டும் வச்சு பார்த்து என்னையே நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. எதுக்கு வண்டியை நிப்பாட்டின? இறங்கு. எதுக்கு இறங்குன்னு சொல்றேன்ல. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். உன் கூட வந்தா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. காரை நீ எடுத்துட்டு போ. பாலு, பாலு, பாலு நில்லு. பித்தளை பாத்திரம் குத்து விளக்கெல்லாம் விபூதி போட்டு தேய்ச்சா பல பலன்னு இருக்கும். இங்க பாருங்கம்மா, நம்ம எதுக்காக விளக்கேத்தி வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கோம்? கடவுளுக்கெல்லாம் நம்மள பிடிக்காது. அப்படி இல்ல தேவிகா, ஆண்டவன் நம்ம மனசுக்குள்ள தானே இருக்காரு. வேண்டிக்கிட்டா கேக்கும், கேட்காம இருந்தா அது கடவுளே இல்ல. பாத்தியா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாரு. நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி சுத்தமா துடைக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க இல்லம்மா? வறுமையினும் நேர்மையினும் ஒரு கதை இருக்கு. ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்சது. இப்ப அது நம்மள பத்தின கதைன்னு தோணுது. என்ன பாலு நடந்து வராரு? என்னப்பா நடந்து வர? கார் எங்க? என்னப்பா என்ன ஆச்சு? என்ன பாலு எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இன்னைக்கு உமா கூட நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நல்ல விஷயம். அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பால. ஆனா எனக்கு அதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல. ஆனா தனியா போகவும் முடியாது, போகாம இருக்கவும் முடியாது. என்னப்பா நீ இப்படி சொல்ற? சைமனோட வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் என்னாச்சு? உமா வரலையா? வந்தா. அங்க இருக்கும்போது ஒரு மோசமான சம்பவம் நடந்தது. சைமனோட ஃபேமிலிய உமா பயங்கரமா திட்டா. அவமானப்பட்டு அங்க இருந்து கிளம்ப வேண்டியதா போச்சு. உமா அப்படி பேச என்னப்பா காரணம்? உமா நிச்சயமா சும்மாலாம் திட்ட மாட்டா. அவங்க ஏதாவது பேசினாங்களா? இல்ல, அவங்க என்னதான் இன்சல்ட் பண்ணாங்க. அப்போ உமா திட்டினதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனை இன்சல்ட் பண்ணா எந்த பொண்ணாட்டியும் ரியாக்ட் பண்ணுவா. ஆனா நீங்க இந்த விஷயத்த முதல்ல சொல்லவே இல்லையே. அது டென்ஷன்ல அதை நான் மறந்துட்டேன். வேணும்னு மறைக்கல. அப்படி என்னதான் சொன்னாங்க? அன்னைக்கு நடந்த அந்த போலீஸ் கேஸ பத்தி தான். அப்படி உமா பண்ணதுல என்ன தப்பு?
எவ்வளவுதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சொந்த பந்தங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அது தேவைதான். சரி, அப்புறம் உமா எங்க? அவ கார்ல வீட்டுக்கு போயிருப்பா. அப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா திரும்ப வரலையா? ஆமா, ஆனா நான் பாதியிலேயே இறங்கி வந்துட்டேன். உமா இப்ப வீட்டுக்கு போயிருப்பா. பாலு நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அது இப்ப தப்பு உங்க சைடுல தான் இருக்கு. உமா செஞ்சதுதான் சரி. இது எப்படி இருக்கு? சூப்பர். ஆ, அப்பா அம்மா வந்துட்டாங்க. சீக்கிரம் வா, இன்னைக்கு நம்ம ஆசை தீர ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்பா எங்கம்மா? ஐஸ்கிரீம் வாங்கலையாம்மா? ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வரேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களேம்மா. என்னம்மா இது? எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? பாலு வரலையா? என்ன பாட்டி, அம்மா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. நான் கேக்குறேன்ப்பா. உங்களுக்கு ஐஸ்கிரீம் அப்பா வாங்கிட்டு வர்றாரு போல இருக்கு. அப்பா எங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. 2 பேரும் சந்தோஷமா தானே போனீங்க. பார்ட்டி இன்னும் கூட முடிஞ்சிருக்காதே. என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை அத்தை. இல்ல, நீ மட்டும் தனியா வந்திருக்க. பாலு எங்க? பாலு வழியிலேயே இறங்கி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவன் ஏன் அப்படி பண்ணா? என்ன இருந்தாலும் பாலு செஞ்சது தப்புதான். இல்லை அத்தை, பாலு எந்த தப்பும் பண்ணல. பின்ன ஒன்னா சேர்ந்து பார்ட்டிக்கு போயிட்டு பொண்டாட்டி எப்படியா தனி அனுப்புவான்? நாங்களே எதிர்பார்க்காத சில மோசமான விஷயங்கள் நடந்து போச்சு. என்னம்மா சொல்ற? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சந்தோஷத்துல தான் நான் போனேன். கோவமா இருந்தாலும் பாலுவுக்கு நான் அவர் கூட போனது ரொம்பவே பிடிச்சிருந்தது அத்தை. அப்ப அந்த சந்தோஷத்துக்கு குறுக்க என்ன வந்தது? எல்லா சந்தோஷமும் நாசமாகிற மாதிரி அங்க அவங்க பேசிட்டாங்க. யாரு? சைமனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க பாலுவை அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க எதுக்காக? ஹேமா விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசின வார்த்தையை கேட்டதும் பாலு அனுபவிச்ச வேதனை எவ்வளவு பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. நானும் பாலுவை இந்த அளவுக்கு தான் காயப்படுத்திருப்பேன் போல. தேவையில்லாததை பத்தி யோசிக்காத. நடந்தது நடந்துருச்சு. இனியாவது சந்தோஷமா வாழற வழிய பாருங்க. வந்துட்டான் போல இருக்கு. சொல்லுப்பா, ஏன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரல? நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டீங்களா? என்ன பாட்டி, அப்பா எதுவுமே பேசாம போயிட்டாரு. ஐஸ்கிரீமும் கொண்டு வரல. ஐஸ்கிரீமை அப்புறமா வாங்கி தருவாங்க. போகும்போது அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. அப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்காருமா. நீங்க 2 பேரும் போய் அவர்கிட்ட பேசி அவர் மூட மாத்துங்க, சரியா? சரி பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். வாங்கி தருவாருமா. சரி, அப்ப நாங்க போறோம் பாட்டி. அம்மு வா. அப்பா, சைமன் அங்கிள் எங்களை பத்தி கேட்டாரா? பார்ட்டில மியூசிக்கும் டான்ஸ் எல்லாம் இருந்துச்சா? என்னப்பா ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க? 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. வெளியே போங்க. நாங்க தைலம் தேய்ச்சி விடவா? ஆமா. வேண்டாம். 2 பேரும் பாட்டிக்கிட்ட போய் ரெடி ஆகுங்க. வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். போங்க. வா அம்மு. குழந்தைங்க கிட்ட எதுக்கு கோவப்படுற? இப்ப அவங்க என்ன பண்ணாங்க?
தப்பு பண்ணது நான் தானே. உன் கூட வந்தேன்ல, எனக்கு தேவைதான். அதான் நீ பண்ண தப்புன்னு உனக்கு தோணுதா? இங்க பாரு பாலு, நீ அப்படி நினைக்கிறதுனால தான் இப்படி கஷ்டப்படுறோம். என்ன நடிப்புடா அப்பா? இதுக்கு மேல என்ன அசிங்கப்பட வேண்டியிருக்கு? டாக்டர் பாலகோபால் மத்தவங்க சொல்லி சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி பீஸா போயிட்டல்ல. இல்ல, டாக்டர் பாலகோபால் இந்த சிட்டில ரொம்ப நல்ல பீடியாட்ரிஷியன். இப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்ட. நான் சொல்றதுதான் உண்மை. இன்னைக்கு நடந்த சம்பவம் அதை நிரூபிச்சிருச்சு. மத்தவங்க என்ன நினைச்சா அதை பத்தி நமக்கு என்ன? அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அன்னைக்கு நீ சொன்ன, இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். சரிதான், நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க அப்படி சொன்னதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். இது அன்புலாம் இல்ல, ஒரு வகையான நோய். போதும், இனிமே அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. அசிங்கப்பட்டவனுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். பாலு ப்ளீஸ், நடந்தது நடந்து போச்சு. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. மங்கள வீட்டு மகேஸ்வரியும் தீபனும் சேர்ந்து எனக்கு கொடுத்த பட்டாது கள்ள காதல். பொண்டாட்டியை விட்டுட்டு வேற பொண்ணை தேடி போறேன். நிறுத்து பாலு, எதுக்காக உன்னோட மனசை நீயே இப்படி காயப்படுத்திக்கிற? இனிமே அப்படியெல்லாம் சொல்லாத பாலு. நாம 2 பேரும் நிரந்தரமா மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் அது. அம்மா, நாங்க ரெடி ஆயிட்டோம். குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம். அவங்கள நான் பார்த்து. சீக்கிரமா வாங்கம்மா. இதோ வந்துட்டேன் அம்மோ. போற வழியில ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமா வாங்கிடலாம். ஃபேமிலி பேக்னா எல்லாருமே சாப்பிடலாம். அப்பா எப்படியாவது நாங்க சாப்பிட வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் ஃபேமிலி பேக். அப்பாக்கு கொடுத்தா போதாது, அதை அவர் சாப்பிடணும்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.